காட்டுறாங்க. எல்லா நாடகத்திலயும் ஹீரோ அசால்ட்டா தூக்கி தூக்கி தானே பார்த்தோம். இதுல நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ உன்கிட்ட வந்து சிக்கிட்டேனேடா, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறா. ஆனா கொஞ்சம் தலைவலியே அவளால பாரம் தாங்க முடியாம கீழே போட்டுறா. அவளுமே விழுந்துடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ வந்து இப்பதான் கண்ணு விழிக்கிறான். ஐயோ போச்சு போச்சு, இப்போ இவன் என்னென்ன கேள்வி கேட்பானோ அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியலையே. இப்போ போலீஸை கூப்பிட்டுன்னு கத்துவானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சுக்கிட்டே இருக்காளா. அந்த நேரம் இவளுக்கே ட்விஸ்ட் ஆன மாதிரி, நான் யாரு, நீங்க யாரு, நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேக்குறான். நம்ம மூளையை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு, யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இவன் நல்லபடியா தெளிவா இருந்தான்னா தானே நம்ம ஊர்ல இந்த ப்ராஜெக்ட் வரும். அதனால இவன் தெளிவா இல்லாததே நல்லதுதான். இவனை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும், எங்கேயும் போக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சு, என்னடா இல்லைங்க என்னைய மறந்துட்டியா, நீ தண்ணியில விழுந்ததுல, ஐயோ பாவம், நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அதுக்குள்ள நீ என்ன மறந்துட்ட அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள ஹீரோவோட மனசுல பரவாயில்லையே, நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருச்சு. இப்பதான் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் ஓடி வந்துட்டு, இங்க பாத்தியா 25 வயசுல இப்பதான் அவன் பொண்ணை பார்த்து எவனோ ஒருத்தன் மயங்கிருக்கான் போல, அவனை நேர வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா, ஓடு ஓடு அப்படின்னு சொல்றாரு. அந்த அடங்கா பிடாரிகள்லாம் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம், எப்படியாவது அவனை அமைக்க போட்டு என்னோட மருமகனை ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சபதத்தோட அங்க ஓடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடறா. அங்க பார்த்தா எக்கச்சக்கமான ஃபைல்ஸா இருக்கு. அது எல்லாமே இங்க வந்துட்டு ஒரு ஃபேக்டரி கொண்டு வர போறாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரியை பத்தின ஃபைல்ஸா இருக்கு. ஹீரோவும் இது எல்லாத்தையும் ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் பார்த்தா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறா. திடீர்னு ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, நான் ரொம்ப பணக்காரனா, நான் எதுக்காக கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல அப்படின்னு கேட்குறான். ஐயோ அதெல்லாம் உண்மை இல்லை, ஆக்சுவலா நம்ம நேற்று வந்துட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது, இது எல்லாமே லோக்கல் பிராண்டு தான். ஆனால் என்னன்னா அப்படியே ராயலாக வந்து அதை தச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஊர் டெய்லர், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. பேபி நீ எது சொன்னாலும் வந்து அதை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே, அது எப்படி நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்க, நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறியோ அதையே தான் நான் பண்ணுவேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் போல அப்படி இப்படின்னு இவன் வேற கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்தில் ஐயோ இவன் என்னடா நம்ம உண்மையாகவே டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு குழப்பமா இருக்கு. சரி சரி நீ இங்கே இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னும் போது டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணேன்னா ஹீரோயின் கையை பிடிச்சி எழுத்து மாடியில் உட்கார வச்சுக்கிறான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்து அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனேயே ஏண்டி நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பட்ட பகல்ல